ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 5th பார்ட் வந்திருக்கோம். லாஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம ஹீரோயின் பாவம் அப்படியே மிஸ் ஆயிருவா. அவ அப்படியே சுயநலவிலிருந்து எங்க போனோன்ட்டே தெரியாம இருப்பா. நம்ம ஹீரோ ஒரு வழியா அவள தேடி கண்டுபிடிச்சுட்டு அவனும் கோவப்பட நம்ம ஹீரோயினா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி அவளும் அழுக. நம்ம ஹீரோவுக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ஹக் பண்ணிக்கிறோம். மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்தாம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனலான குக்கிங் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனலுமே பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது பார்த்த மழை வந்துடும். உடனே சரி இங்கேயே நம்ம ஓரமாக ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு அவங்க அங்கே உட்காந்து 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோயினை தேடி அவங்க ஃபேமிலி, அதாவது நம்ம ஹீரோட ஃபேமிலி எல்லாரும் வருவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் பாப்பா அவங்களும் ரொம்ப பார்த்துட்டு ஐயோ இந்த நேரத்தில் எங்கே போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு கவலையா எல்லாருமே வரும்போது நம்ம ஹீரோயும் பார்த்துருவாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு அப்படி உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு அப்படியே கதறிடுவாங்க. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், நீ எங்கம்மா போன அப்படிங்கிற மாதிரி. அவங்க அழுகுற பார்த்தா நம்ம ஹீரோயினும் அப்படியே மனசு உடஞ்சு போயிடுவா. அப்படி என்னடா ஃபேமிலி நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்து அப்படியே கண் கலங்குவா. ஒரு வழியா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரூமில் நீங்கள் தங்கிக்குவீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து போதும் அவங்க 2 பேரும் பார்த்துக்குவாங்க, வா போகலாம்னு சொல்லிட்டு அங்குள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை மட்டும்தான் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, என் தலை வந்து இன்னும் வெட்டாக இருக்குது, இங்கே ஹேர் ட்ரையர் எதுவும் இருக்கோ அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ என்கிட்ட இருக்குது ஆனால் அது ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். நம்ம ஹீரோயின் இதை ஆன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகாது. நம்ம ஹீரோ சொல்லுவான், இது வந்து அப்படி இல்லை, இதோட வயரை வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விடு, அப்போ தான் வரும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணி பார்ப்பான். உடனே நானே உனக்கு ஹேர் ட்ரை பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஹேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ மெதுவாக தயங்கி அவளுக்கு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சரி போதும், என்னோட ஹேர் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோன்னா ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். இங்கே அதோட கட் பண்ணி காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து சான் வந்து உடனே அவங்க அம்மாட்ட காட்டுவான். அம்மா இங்கே பாரு, உன் பொண்ணு வந்து கிராமத்துக்கு போயிருக்கா, அவங்க மாமனாருக்கு பார்த்துட்டே ஏதோ எலெக்ஷனில் நிற்கிறாங்களாம், அதுக்கு போயிருக்கா போல இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து பாரு நெட்டில் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டோன்னா அவங்க அம்மாவை எங்கே கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு பார்க்குறாங்க. பார்த்தவங்க என் பர்த்டே தான் வருது, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே இல்லை, அவன் மாமனார் பர்த்டேக்கு மட்டும் அங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மாமியார் வந்து நல்ல விதவிதமாக சமைச்சு போகிறதையும் சாப்பிட்றதே இல்லாமல் வீடியோவாக வருது. உடனே பார்த்துட்டு இவ பாரு எண்ணத்தெல்லாம் திங்கிறான்ட்டு, நல்லா தான் தின்றுருக்கா, ஆனால் இங்கே மட்டும் எதுவுமே சரியாக சாப்பிட மாட்டா, சரியான ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பையன்கிட்ட சொல்ல பாரு இதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குன்னு தெரியுமாண்டு. ஆமாம் வேற மாமியார் இந்த அளவுக்கு மருமவளை கவனிச்சா உலகமே பார்க்க தான் செய்யும், இது என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் ரொம்ப சலிப்போட சொல்கிறாங்க. அவட இங்கே கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்படி வயிற்று தொட்டு பார்க்குறா. நம்ம ஹீரோ கேட்குறான், ஏதாவது பசிக்குதா, நான் சாப்பாடு கொண்டு வரவான். இல்லை நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னபோது அவள் கவனிக்கிறா, என் கால் ஏதோ லைட்டாக வலிக்கிற மாதிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்க்குறா. பார்த்தா அவள் காலை அடிபட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சரி நான் உனக்கு மருந்து போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு உன்னை பேண்டேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு போட்டு விட்றான். போட்டு விட்டோன்னா நம்ம ஹீரோயின் கையிலே லைட்டாக அடிபட்டுருக்கு போல இருக்குது. அந்த காயத்துக்கும் அப்படி மறந்து விட்டு பூண்டு ஊதி விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போதான் அவள் சொல்கிறா, என் கைரேகையை பாருமே, என்னோட லைஃப் வந்து கம்மியாக இருக்குது, கோடு கம்மியாக இருக்குன்ட்டு. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக ஏதாவது மிராக்கள் நடக்கு, கடவுள் உன்னை நல்லபடியாக வச்சிருப்பாரு, நீ 100 வருஷம் வாழ்வா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் கேட்குறா, நான் கண்டிப்பாக அவள் இந்த மாதிரி வாழ்வானா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ வாழ்வா, அதெல்லாம் நீ கவலைப்படான்னு சொல்லிட்டு அவளும் பார்க்க நம்ம ஹீரோவும் ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல நம்ம நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்கலான்னு அப்படி பக்கத்தில் வந்தவன் என்ன நினச்சாலும் தெரியல, டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போயிடான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குடா திட்டின்னு அவன் வெளியே போகிறான்ட்டு. நம்ம ஹீரோவை வெளியே வந்தவன், நீ அவளுக்கு கிஸ் கொடுக்க போறியா, நீ அவளை மறுபடியும் லவ் பண்ணலாம் நினைக்கிறியா, ஐயோ வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வீட்டை விட்டு வெளியே வந்துடான். நம்ம ஹீரோயின் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவன் எதுக்கா அப்படி எந்திரிச்சு போனான், ஒரு பாத்ரூம் இருக்குமோ இல்லாட்டி ஏதாவது ஃபோன் பண்ண போயிருப்போனா, நிச்சயமா வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவம் நம்ம ஹீரோக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை வீட்டை விட்டு வந்தவன் நேராக அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துருவான். ஆனால் அவங்க அண்ணனுக்கு எப்போ ஏன்டா இந்நேரத்தில் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. இல்லை எனக்கு தூக்கமே வரல, அதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் என்னடா போனவன் இவ்வளோ நேரம் ஆகி வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண போவா. சரி ஃபோன் பண்ண வேண்டாம், சாட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவா, நீ எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி.
நம்ம ஹீரோவும் பதிலுக்கு நான் வர லேட்டாக நீ தூங்கிருண்டு. நம்ம ஹீரோயின் என்னது தூங்கவா, நான் இங்கே தனியாவா தூங்க, ஏன் தூங்கணும், ஏன் அவன் வரமாட்டானா, ஏன் அவன் என் கூட படுக்க மாட்டானான்னு சொல்லிட்டு அவளும் விண்டோவை திறந்து பார்ப்பா. பார்த்தா அவனை காணோம். சரி அவளுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க தான் போயிருப்பான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளும் மெதுவாக வந்து பார்ப்பா. பார்த்தா அவன் உட்காந்து அவன் அண்ணனோட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப போயிடுவா. அவன் அண்ணன்னு சொல்லுவான், நீ ஏன்டா இங்கே போகாம இங்கேயே இருக்கா, போடா ரொம்ப டைம் ஆச்சுன்ட்டு. அவனா இல்ல இல்ல நான் போக விரும்பல, அங்க ஏதாவது நடந்துருவோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே தூங்கிடுவான். நம்ம ஹீரோயின் பாவம் அதோட சோகமா ரூமுக்கு வந்தவ, ஏன் அவன் என்னை அவாய்ட் பண்றான், என் கூட அவன் படுக்க ஒரே ரூம்ல படுக்க விரும்பலையா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு, ஆமா அவன் தான் இப்ப என் கூட படுக்கிறது இல்லையேன்ட்டு அப்படியே பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு எப்படியோ அந்த குழந்தை அபாசன் ஆயிருக்கும் போல இருக்குது. அந்த குழந்தைக்காக ஏற்பாடு பண்ணி வச்ச ரூம்ல உள்ள எல்லா திங்ஸும் நம்ம ஹீரோயின் எடுக்க சொல்லியிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கோமா வர்றான், வந்துட்டு எதுக்கு அந்த ரூம்ல உள்ள எல்லா திங்ஸையும் கொண்டுட்டு போக சொல்றா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் பார்த்து நம்ம மனசு கஷ்டப்பட விரும்பல அப்படிங்கிற மாதிரி. உடனே இதை கேட்டோம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உடனே ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி விருன்னு வந்துட்டு அங்குள்ள செக்ரட்டரி சொல்லுவான், இந்த ரூம்ல எனக்கு இந்த கட்டில் போடுங்க, நான் இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்ட்டு. அதுல இருந்தா நம்ம ஹீரோவும் அதே ரூம்ல தங்கியிருப்பான் போல இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்க கவலையா இருக்கு. நம்ம ஹீரோவும் பாவம் அதுல இருந்தா அந்த ரூம்ல படுத்துட்டு அப்படி மேல பார்த்து அந்த ஸ்டாரை பார்த்து அழுகுமா, இந்த குழந்தை அப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. எதனால அந்த குழந்தை அபாட்டம் ஆனிச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி அந்த ஸ்கேனரு இதெல்லாம் பார்த்துட்டு அவளும் ரொம்ப கஷ்டப்படுவா. ஆனாலும் நான் இதுக்காலம் அழுக மாட்டேன், நான் சோர்ந்து போயிருக்க உட்கார மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோயினை விடிய விடிய தூங்காம அதுலயே அப்படியே பெட்லயே உட்காந்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ விடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ என்ன சீக்கிரம் எந்திரிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயினை, நான் ஒன்றும் தூங்கவே இல்லை, வா நான் உடனே ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளும் கிளம்ப. நம்ம ஹீரோவும் சேர்ந்து அதோட கிளம்புவான். உடனே அங்கே உள்ள எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புவாங்க. உடனே அவங்க மாமியார், நீ உடம்ப நல்லா பார்த்துக்கணும், வேலைக்கு சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மருமகளுக்கான டிஃபன்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவ கார்ல போவா. நம்ம ஹீரோவும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வந்துடுவாங்க. பார்த்தா மழை சோன் பெய்யும். உடனே அங்கே கொண்டு வந்து அம்பர்லாவை நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டு அவன் நனைஞ்சுக்கிட்டே வருவான். நம்ம ஹீரோயின், ஏன் நீ நைட்டு வந்து ஸ்டே பண்ணாமல் வெளியே போய் தூங்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவா எதா இருந்தாலும் உள்ளே போய் பேசலாம், மழை ரொம்ப பெய்யுது, உனக்கு கோல்டு பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு மனசு தாங்காம திரும்ப அந்த கேள்வியை கேட்டுட்டு இருப்பா. அப்பதான் கவனிப்பா, கொடை ஃபுல்லா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிட்டு அவன் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறத. உடனே நீ மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா கொடையை ப்ராப்பரா பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதாவது அவ வந்து நீனும் கொடைக்குள்ளபா அப்படிங்கிற மாதிரி ஜாடமடையா சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோவோ அதை புரிஞ்சுக்காம, நீ மலையில நிலையாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் வேகமா போவா. நம்ம ஹீரோ பின்தொடர்ந்து அப்படியே கொண்டு வருவான் கொடையா. ஆனா அதுக்குள்ள பார்த்தா வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு ஒரு மலையில நினைச்சிட்டு வராவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடையை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயினை நல்லா நெருக்கமா அணைச்சிட்டு ஒரே கொடையில அவங்க 2 பேருமே அப்படி மலையில நிலையாத அளவுக்கு போவாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்க்க நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவன் தானே இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறான். ஆனா இவன் வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான், அம்மா நீ என்ன இந்நேரத்துல இங்கே இருக்கா அப்படின்ட்டு. இல்ல ஆன்டி தான் நீ இங்க இருக்க சொன்னாங்க, நான் ஹோட்டலே தங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதனால நீ இங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல, நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பிடிக்கல, இந்த ஆண்டிக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனு அங்கிருந்து போயிடறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அவ கையை பார்க்கறா. பார்த்தா கையில வந்து அவ லைஃபை வந்து லாங்கா அப்படி வரைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இது என்னது, என் கையில யாரு பிக் இருக்குனது அப்படிங்கிற மாதிரி அவ கையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பா. பாவம் நைட் எல்லாம் தூங்கல இல்ல. அதனால அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவ கையை பிடிச்சி, உன்னோட லைஃப் வந்து ரொம்ப நாள் நீடிச்சிருக்குன்னு, அதனால நீ இந்த லைஃப் வேவை வந்து நான் உனக்கு ஸ்ட்ராங்கா போட்டு வரைஞ்சிட்டு ஆனா அவனை அந்த பேனாவில மார்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பான், புனிச்சிருப்பா. அவளும் என்ன அப்படிங்கிற மாதிரி கையை பார்த்துட்டு அதோட கீழே இறங்கி வருவா. வந்தவா நம்ம யூட்ட கேட்பா, எங்க வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அவனு கேட்குவான், அவன் இப்பதான் மாடிக்கு வந்தான், அப்பனா அவன் ஓ ரூமுக்கு வரலையா, நீங்க 2 பேரும் தனித்தனியாவா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம டீ குடிச்சிட்டு இருப்பா. உடனே அந்த கிரேஸ்ட வந்து அவன் கேட்குவான், இங்க என்ன நடக்குது, அவங்க 2 பேருக்குள்ள சண்டையான்ட்டு. ஆனா அவளும் சொல்லியிருப்பா, ஆமா அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சுதான் வாழ்றாங்க போல இருக்குது, ஒன்னா தனியா இருக்க மாட்டாங்கன்ட்டு. இதெல்லாம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்குது. ஆனா இவனு கேட்கறான், ஏதாவது பிரச்சனையாண்டு. நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். உடனே மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கான், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நான் விரட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி.
அதே மாரி நம்ம ஹீரோனோட அம்மா வந்து இவனுக்கு டின்னர் குடுக்குறதுக்காக கூப்ட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் சேர்ந்து தான் வந்திருப்பா. உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடலான்னு உட்காரும்போது, அவங்க அம்மாவா, "நீ நெறைய விதவிதமா சாப்பிடுவீல்ல, ஆனா உனக்கு இங்க ஃபிஷ் பிடிக்காது, அது பிடிக்காதுலாம்" சொல்லுவா. ஆனா உங்க மாமியார் வீட்ல போய் நீ விதவிதமா சாப்பிட்ட அப்படிங்கிற மாரி ஏடாகூடமா கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். உடனே ஒண்ணுமே சொல்லாம அங்கருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிருவா. கடைசியில இவன் மட்டும் தான் உட்காந்து அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். உடனே சானும் வந்து, "நீங்க என்னோட சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்க. என்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலான்னு இருக்கேன். நீங்க என்னோட பார்ட்னரா சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்க, அவனும் சரி நான் இத பத்தி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சானுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் இங்க யாருக்கும் தெரியாம அவ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. உடனே அவளும் டாக்டர்ட்ட கேட்கிறா, "இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு டாக்டரும் சொல்றாங்க, "கண்டிப்பா உடனே சொல்ல முடியாதும்மா. அது கொஞ்சம் நாள் ஆகும். இது வந்து 50, 50 தான்." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல நான் கண்டிப்பா பொழைப்பேன். அதுக்கான எங்க வேணாலும் இந்த உலகத்துக்கு போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது, பார்த்தா அங்க ஒருத்தன் சோகமா உட்காந்துகிட்டு இருக்கான். அதாவது இவளோட இவளோட கம்பெனில வந்து ஜூஸ் குடுத்துக்கிட்டு இருந்தான்ல, அவங்க பொண்ணு கூட முடியாம இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு இவ வருத்தப்படுவாள். அவன்தான். ஆனா அவன பார்த்தோனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, "உன் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா?" அப்படிங்கிற மாரி. "இன்னும் ஐசி வார்டுல தான் இருக்கா." அப்படிங்கிற மாரி அவனும் சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி எனக்கு இனிமே டெய்லி நீனும் ஜூஸ் கொண்டு வந்து குடுத்துரு." அப்படிங்கிற மாரி. அவன், "சரி உங்களுக்கு எத்தன ஜூஸ் வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். "எனக்கு மட்டும் இல்ல, எங்களோட ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் வேணும். நீ ஒரு நாளைக்கு 200 ஜூஸ் குடுக்கணும்னு" சொல்லிட்டு போனோனே, அவனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியாது. "மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் அதாவது அவனுக்கு மறைமுகமா இந்த மாரி ஹெல்ப் பண்றா. ஏன்டா அவ பொண்ணு முடியாம இருக்கால்ல அதனால. அதோட இங்க சான் வந்து அவங்க தாத்தாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க தாத்தா, அப்பா, நம்மட எல்லாரும் இருக்காங்க. நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கட்டலான்னு இருக்கேன். இந்த ஹோட்டலுக்கு கண்டிப்பா எல்லா மக்களும் வருவாங்க. ஏன்டா அந்த அளவுக்கு இருக்கு. தீம் பார்க் அது இதுன்னு வைக்க போறேன். அதுவும் இல்லாம வேற என்னோட பார்ட்னரா சேரேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, அவங்க தாத்தாவும் ஓகே ஒரு வழியா அப்படின்னு அரைகுறையா சம்மதம் சொல்றாரு. அத கேட்டுட்டு நம்ம சானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம ஹீரோ அதோட மீட்டிங் முடிச்சுட்டு வெளிய வரும்போது, அந்த ஃபாரஸ்ட்ல இருந்தால காவலாளி, அவன் வந்து கால் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோவுக்கு. "நீங்க கேட்டீங்கல்ல சிசிடிவி ஃபுட்டேஜோட கார்டு கிடைச்சிருக்கு. அந்த கார்டு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுலேருந்து சில இது மட்டும் டெலீட் பண்ணியிருக்காங்க வீடியோவ. அது என்ன ஏதுன்னு நீங்க பார்த்துக்கிருங்கன்ட்டு." நம்ம ஹீரோ சரி நீங்க எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னோனே, அவனும் அனுப்பி வைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அத எடுத்துட்டு போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல குடுத்து, "இந்த இதுலேருந்து சில வீடியோஸ்லாம் டெலீட் ஆயிருக்கு. எனக்கு அந்த வீடியோஸ் மறுபடியும் வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு அவங்க உள்ளவங்களும் பார்த்துட்டு, "சரி நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல அப்படி என்ன இருக்கு என்னன்னு தெரியல. அத அடுத்த பார்ட்ல பார்த்துக்கலாம். அதோட அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிடுறான். மீட்டிங்க்கா எல்லாரும் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ சீக்கிரமா அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்படி வரும்போதே அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமே வர மாரி இருக்குது. உடம்பெல்லாம் அப்படி ஜில்லுண்டு ஆகுது. அவ ஏதோ பனிமலையில நிக்கிற மாரி உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு எல்லா ஞாபகமும் போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா வந்துறான். வந்துட்டு, "என்னாச்சு உனக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு சுயநினைவு வருது. என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "இல்ல ரொம்ப நேரமாச்சு நீ வரல. அதுக்காகத்தான் உன்னை தேடி வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொன்னா, அவளும் வாட்ச் பார்த்துட்டு ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு இல்ல பரவால்ல வா போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தாங்கி பிடிச்ச மாரி அந்த கூட்டிட்டு வரான். சரின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறலான்னு போறாங்க. அப்ப பார்த்தா அந்த லிஃப்ட்ல இருந்து நம்ம ஹீரோ தான் இறங்கி வரான். ஆனா நம்ம ஹீரோவும் அந்த நிலைமைய பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயினா, "அதெல்லாம் உங்கட்ட ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்னு" சொல்லிட்டு அவ அப்படி போயிறா. பார்த்தா வந்து அப்படியே அவள தாங்கி பிடிச்சுட்டு லிஃப்ட்டுக்குள்ள போறான். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கையில மனசு அப்படி கஷ்டமா இருக்கு. ஆனா லிஃப்ட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோயின், "சரி இப்ப போதும் கைய எடுங்க. நான் ஒண்ணும் பேஷண்ட் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, யூவுக்கு மூஞ்செல்லாம் அப்படி தொங்கி போயிருது. அதே மாரி நம்ம ஹீரோயினும் வந்து அந்த மீட்டிங்லாம் நல்லபடியா முடிக்கிறா. அதோட அவளும் கிளம்பி போறா. ஆனா இவனுக்கு ஒரு டவுட். இவளுக்கு என்னாச்சு? இவ ஒரு மாதிரியா இருந்தா, இவளுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா என்னன்னு கண்டுபிடிங்கன்ட்டு, அந்த யூவும் வந்து கிரேஸ்ட்ட சொல்ல, அந்த கிரேஸும் சரி நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் அதே மாரி மெடிக்கல் செக்கப்புக்காக டாக்டரோட பார்க்க வந்திருக்கா. அப்ப டாக்டரும் சொல்றான், "நீங்க இந்த டைம்ல ஜெர்மனிக்கு போ வேணான்ட்டு. ஏன்னா உங்களோட அணுக்கெல்லாம் இப்ப ரொம்ப கம்மியா இருக்குது. நிச்சயமா நீங்க இந்த மாரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு பாசிபிளா இருக்காதுன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. "இல்ல, இல்ல நான் கண்டிப்பா ஜெர்மன் போக தான் செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அவங்க ஆன்டியும் வந்துறாங்க. உடனே அவன் ஆன்டிக்கு கடைசியில உண்மைய சொல்ல வேண்டிய வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிறா. இத கேட்டோனே அவங்க ஆன்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. "நீ என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி. "ஆமா நான் இது சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இதெல்லாம் ஃபேமிலியில சொல்லிக்க வேண்டாம். அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. நான் எப்படியாவது ஜெர்மனி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிருவேன்." அப்படின்னு சொன்னோனே, அவங்க ஆன்டி, "ஆமாமா என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தி இருந்தா. அவளுக்கும் இந்த மாரி கேன்சர் தான். ஆனா அவ குணமாயிட்டா. அவ நல்லபடியா இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டி அங்கருந்து எந்திரிச்சு போறாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு மனசு தாங்கவே மாட்டேங்குது. மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறாங்க. "நீ கவலைப்படாத. நீ நல்லபடியா குணமாயிருவா. நீ எதுக்கும் பயப்படாத." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "சரி ஆன்டி." அப்படிங்கிற மாரி சொல்றா.
உடனே அவங்களும் இதெல்லாம் சொல்லிட்டு உடனே காருக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அவ ஃப்ரெண்டு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. சரின்னு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஆமா நம்மளோட ஃப்ரெண்டு ஜூலி என்னன்னா, அவளுக்கு இப்ப நல்லா இருக்காளா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது தான் தெரியுது, அவங்க இறந்து போயிட்டாங்க. கேன்சரால அவ ட்ரீட்மெண்ட் எடுத்து, அது எந்த ஒரு பலனும் குடுக்கலன்ட்டு. இது கேட்டோனே அந்த ஆண்டி ரொம்ப கதறி அழுகுறாங்க. ஐயய்யோ! என்ன பண்றது? என் மருமகளும் இந்த மாரி ஆயிருமா? என் மருமகளும் இறந்து போயிருவாளா? அப்படிங்கிற மாரி பாவம் அவங்க குழந்தை மாரி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த யூ இருக்கான்ல, அவன் வந்து நம்ம தாத்தாவ கூட்டிட்டு வரான். ஏதோ மியூசியம் மாரி இருக்குது. அங்க கூட்டிட்டு வந்து அந்த நெப்போலியனோட வாலு, அந்த இது சில பெயிண்டிங்ஸ்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த தாத்தாக்கு நெப்போலியன்டா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அப்புறம் அவரும் சொல்றாரு, நான் கூட ஒரு தடவ சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு அனாதை இல்லத்துக்கு போய் நெப்போலியன பத்தி பெரிய ஸ்பீச்லாம் குடுத்தேன் அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அனாதை இல்லத்துல ஒரு பையன் மட்டும் இவன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். அநேகமா அந்த பையன் இந்த யூவா தான் இருப்பானா என்னன்னு தெரியல. அதோட இதெல்லாம் சொல்லி அவர் சந்தோஷப்பட்டுருக்காரு. எனக்கு நெப்போலியன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள ஒரு நெப்போலியன் பெயிண்ட்ட பார்த்து அவங்க தாத்தாவும் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு இவங்க சொல்றான், "இந்த பெயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாரி பெயிண்டிங் என்னட்டயும் இருக்குது. கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு தரேன்." அப்படிங்கிற மாரி. அது கேட்டோனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. "என்னது இந்த பெயிண்ட் எனக்கா கிஃப்ட்டா தருவியான்ட்டு?" "ஆமாம்மா நான் உங்களுக்கா தரேன். கண்டிப்பா நான் தருவேன்." அப்படிங்கிற மாரி அவனும் தாத்தாவ எதுக்கோ ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னபடியே அவ ஜெர்மனிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அவங்களோட அத்தையும் வந்துறாங்க. வந்துட்டு, "நீ மட்டும் தனியா போறியா? எதுக்கு தனியா போற? ஏன் உன் ஹஸ்பண்ட் உன் கூட வரலையா?" அப்படிங்கிற மாரி. "இல்ல அவரு வரல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. "நீ இப்படி தனியா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லதில்ல. நீ வேணா வெயிட் பண்ணு. நான் வேணா பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நானும் வரேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ தனியா வந்துறா. அவன அவங்க ஆன்ட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்காக. நம்ம ஹீரோ வந்தோனே, "உன் ஒய்ஃப் மட்டும் தனியா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்கிறா. நீ போகலையா கூட? வீட்ல உள்ள யாருக்குமே தான் தெரியாது. உனக்கு மட்டும் தானே தெரியும். நீ ஏன் அவள தனியா விட்ட?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்க, நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே மனசு கஷ்டமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணலாம் பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளைட்ல உட்காந்ததுனால ஃபோன ஆஃப் பண்ணிறா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டுட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்போதும் போல. நம்ம ஹீரோயினும் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு, அவ டெஸ்ட்டுக்கெல்லாம் குடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா ட்ரீட்மெண்ட். இங்க நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பேசின ஒரு பேட்டிய பார்த்துக்கிட்டு இருக்கா இன்டர்வியூ. அதுல வந்து நீங்க என்ன மாரி வாழணும்? என்ன மாரி உங்களுக்கு அச்சு இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் நெறைய ஸ்டோர் தொறக்கணும். நெறைய மில்லியன்லாம் சம்பாரிக்கணும். என்னோட பேர் எப்பவுமே இருக்கிற மாரி இருக்கணும். ஆனாலும் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவேன். அப்ப என் ஹஸ்பண்டோட நான் ஊர் ஊரா போவேன். அவங்க கூட ஜாலியா சுத்துவேன். அவங்க கூட ஒண்ணா இருப்பேன். ஒண்ணா சிரிப்பேன். ஒண்ணா வாழ்வோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, என்னோட ஃபர்ஸ்ட் ஹனிமூன் மாரியே எங்களோட லாஸ்ட் ஹனிமூனும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அத கேட்டுக்கிட்டே இருப்பான். இத கேட்க கேட்க அவனுக்கு அப்படியே அழுகையெல்லாம் வந்துரும். உடனே நம்ம ஹீரோவும் புறப்பட்டு ஊருக்கு வருவான் போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினோட செக்கப் பண்ணிட்டு பார்த்துட்டு, டாக்டரும் சொல்றாரு, "கண்டிப்பா குணப்படுத்தலாம். ஆனா அதுக்கான சான்சஸ் வந்து 50% தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "அப்படியா கொஞ்சம் கொஞ்சமா தான் இது குணமாகுமா? நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? அவ்வளோ நாளா எனக்கு டைம் இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப கவலையா இத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளும் பாவம் ரொம்ப சோகமா அந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. எல்லாருமே அந்த ஊர ரசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்து அதெல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே அவளோட ஹீல்ஸ் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கீழ உட்காந்துக்கிட்டு இருப்பா. அப்பதான், "ஏன் இந்த மாரி ஹீல்ஸ்லாம் நீ போட்டுக்கிட்டே இருக்கா?" அப்படிங்கிற மாரி சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்க்குறா நம்ம ஹீரோ தான் அப்படியே வருவான். அவன பார்த்துட்டு, "நான் எத்தன தடவ சொல்லிக்கிறேன். கம்ஃபர்டபுளான ஷூவ மாட்டுன்ட்டு. இப்ப பாரு உன் கால் வலிக்குதுல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உட்காந்து அவளுக்கு ஷூ எல்லாம் மாட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா. இது உண்மைதானா? இது நடக்கிறதெல்லாம் இவன் தானா? உண்மையிலே இவன் தான் வந்திருக்கிறானான்னு பார்த்துட்டு, "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நான் வந்து உன் செக்யூரிட்டி நாட்ட கேட்டேன். நீ ஊருக்கு வந்துட்டியான்ட்டு." அவ இன்னும் நீ வரல அப்படிங்கிற மாரி சொன்னா. "அதான் நான் உன்னைய பார்க்கலான்னு வந்துட்டேன்னு" சொல்லிட்டு, "நீ எதுக்கு தனியா இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி அவனு கேட்க, அதுக்கு அவளும் சொல்றா, "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், "நான் உன்னோட பேட்டியெல்லாம் பார்த்தேன். நீ ஒரு ஹனிமூனுக்கு தனியா இங்க தான் வருவேன்னு சொல்லியிருந்த. அதனால தான் நானே இங்க வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கல்யாணம் பண்ணிக்கும்போது எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, என்னை நீ அழ விடாம பார்த்துக்கிறேன்ட்டு. ஆனா இப்ப பாரு நான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் கார்ல உட்காந்து ரொம்ப தடவ அழுவுறேன். கார்லாம் வாஷ் பண்ற அளவுக்கு அழுவுறேன். அந்த பெட்டெல்லாம் நனைஞ்சு போற அளவுக்கு அழுகுறேன். ஏன் இந்த மாரிலாம் பண்ண?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயின், "ஆமா நான் தெரியாம பொய் சொல்லிட்டேன். உன்னைய நான் சந்தோஷமா வச்சுப்பேன்ட்டு. இப்ப எதுக்கு நீ என்னைய பார்க்க வந்த?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். உன்னைய தனியா விட மாட்டேன்னு சொல்றதுக்காகத்தான்." அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின், "நீ இந்த மாரிலாம் நீ என்ட்ட ஒரு நாள் சொன்னதில்லையே. நீ என்னைய தனியா விட்டுட்டீல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ, "சாரி நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். இனிமே எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். உனக்கு ஒண்ணுண்டா நான் தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் அப்படி கண் கலங்கி அழுகுறா. நம்ம ஹீரோவும் கண் கலங்கி அழுக, நம்ம ஹீரோயினுக்கும் அப்படி அழுக வருது.
நிச்சயமா நீ என் கூட இருப்பியா, என்னை விட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ நிச்சயமா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்த அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரதாங்க செய்யுங்க. உட்காந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுறேன்னு, உனக்கு நான் எனக்கு நீண்டு கண்டிப்பா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈகோவெல்லாம் விட்டுட்டு பேசுனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களோட லவ் எப்படி தொடருன்னு பார்க்கலாம்.